ஆகவே கண்ணே உழுவி இங்க வாமா இருந்தானு வாமா நீ வாமா கண்ணே இங்க பாரு உன் பிள்ளை வேணா ஒண்ணுதான் இருக்கலாம் பிள்ளை ஏன் பேச மாட்டேங்க இப்ப என்கிட்ட தான் உன் பிள்ளை பேசுவா அப்படியா உங்ககிட்ட பேச மாட்டான் சரி தாயார் அழைக்கிறார் என்று சொல்லி இனி வந்து இத்தனை டைமுக்கு அப்புறம் நம்மள ஓம் நினைக்கிறா இப்ப நான் பேசுறேன் கிட்ட போய் பேசுறேன் அம்மா ஒளிவிராணி அம்மா அம்மா கிட்ட போய்டா பாப்பா பாப்பா ஒளிவிராணி தங்க பிள்ளை என் புச்சினி குஞ்சு உங்க அம்மாவும் அப்பாவும் வந்துக்கிறாங்க தங்கம் ஒருவேளை பச்சைமையே தின்றுப்பாளா தெரியலையா நான் இரு கேட்டு பாக்குறேன் ஏமா எது சேராமத்துக்கு தின்னுட்டு தங்கம் நல்லா முண்டு வந்துட்டா என்னம்மா என்னைக்கு நான் வந்து உழுவின்னு கூப்பிட்டா அன்போட ஓடி வருவேன் சிரிச்ச முகத்தோட வருவேன் இன்னைக்கு என்னமா கூப்பிட்டா என்னமா ஓரமா போய் ஒதுங்கி நிக்கிற பாந்தி எடுக்கிற ஏதாவது உடம்பு சரியில்லையா அம்மா ஏதா கண்ணே 48 நாள் ஏதாவது சேராத சாப்பிட்டியாமா முகமெல்லாம் என்னமோ வெளுத்திருக்குது என்னமோ ஒரு மாதிரியா இருக்கிற என்னமா ஆச்சு எனக்கு இப்பதான் வரப்போச்சு ஒரு நடப்புறது அம்மா கண்ணே ஒரு பெண்மணியாகப்பட்டவள் மேனி வெளுத்திருக்கிறது அடிவரு கணத்திருக்கிறது அடிவயிறு கனமா இருக்கிறது என்னமா ஆச்சு உனக்கு ஏதாவது சேராத சாப்பிட்டியா வாந்தி எடுக்கிற அம்மா கண்ணே அவன் நாயாட்டம் இருந்தாலும் அவள் ஒரு தாய் அல்லவா அதனால ஒரு பொட்ட புள்ளியாகப்பட்டவள் ஒரு தவறு செய்து விட்டா அதுக்கு ஒரு பெத்த தாயிடம் மட்டும்தான் உரைக்க முடியும் அம்மா என்னம்மா தவறு செஞ்ச ஏனம்மா என்னம்மா தவறு செய்த? என்னம்மா மன்னிப்பெல்லாம் கேட்கறீங்க? என்னம்மா தவறு செஞ்ச நீ?
அம்மா மகளே நான் 48 நாள் நான் கபரி பூஜை செய்து வந்தேன் தெரியுமா? ஆமா செய்த. அந்த கபரி பூஜை யாருக்காக தெரியுமா? என் மனசுக்கு ஏத்த மனவாளருக்காக அம்மா. ஆமா மனசுக்கு ஏத்த மலவான யாரம்மா? நான் கபரி பூஜை செய்ததே அந்த ஆளாள அழகமண்ட அர்ஜுனருக்காக அம்மா. ஐயோ 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 மகளே சண்டாளி பாவி அர்ஜுனனுக்கா? உன் தந்தையாருக்கு அர்ஜுனனாவே பிடிக்காது. சண்டாள பாவி நான் அர்ஜுனுக்காக கபடி விருதுன்னு சொல்றியே சண்டாளி. ஐயோ அம்மா மகளே நான் 48 நாள் கபரி பூஜை செய்தேன் அந்த ஆளாள அழகுமண்ட அர்ஜுனர் வந்தாரம்மா வந்தாரா? ஆமாம்மா. என்னம்மா ஆச்சு? அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்ன தெரியுமா? நடந்தது? அம்மா நான் அவருக்காக நான் பூஜை செய்தவள். ஆனா ஆளாள அழகமண்ட அர்ஜுனர் வந்தா அப்படி 2 பேரும் வந்த உடனே நாங்கள் காந்தர்வ திருமணம் செய்து கொண்டோம் அம்மா. திருமணம் செய்து கொண்டாயா? அம்மா கண்ணு அப்படி ஒரு காந்தர்வ திருமணம் செய்த உடனே நாங்கள் இன்ப சுகத்தில் ஈடுபட்டு என் அங்கத்தில் ஒரு கருவே உருவாகி விட்டது அம்மா. என்னம்மா சொல்ற? ஐயோ தந்தையாருக்கு அவர் எதிரியாச்சு. உன் தந்தையார் கேட்டா உன்னை சும்மா விடுவாரா? உன்னை கொண்டே விடுவாரே. ஐயோ மகளே பாவி கட்டாடி. உன் தந்தையார் இடத்துல நான் போய் என்னோடமா சொல்லுவேன். அம்மா நீ என் தாய் அல்லவா? அம்மா அப்பா கிட்ட எப்படியாவது பக்குவமா நீ தாமா எடுத்து சொல்லுவேன். நான் பக்குவமா சொல்லுவேன். அவன் என்ன உயிரோட விடுவானா? நேத்து நல்லதாங்க நாடகம் ஆடணுமே நாடக வேஷம் போட்டானே. இன்னைக்கு அதை சாக்கா வச்சுக்கிட்டே இன்னைக்கு நாகராஜ் வேஷம் போட்டுட்டானடி. அம்மா எதா இருந்தாலும் உடம்பு தாங்குமா? ஐயோ டெய்லி போய் அடி வாங்குற வேஷமே கொடுக்குறீங்களே. மன்னா ஏண்டி அழுகுற? ஏண்டி நல்லா தாண்டி இந்த நாடகம் இல்ல உன்னை பார்த்துட்டு தான் அழுகுது. உன்னை பார்த்த உடனே எனக்கு அப்படியே பயம் பிறகுது. என்ன நடந்தது? ஏன் முகமாட்டம்? ஏன் அழுகிறாய்? மகள் உடம்பு சரியா? சாயந்தரம் சாமத்தால் காட்டுல வரும்போது 4 பண்ணி நடந்தது. நீ நடந்து மன்னா நான் ஒன்று உரைப்பேன். தாங்கள் பொறுமையாக செவி கொடுத்து கேளுங்கள். நாதா என்ன நடந்தது? மன்னா நம்மளுடைய மகளாகப்பட்ட உருவிக்கு கபடி பூஜை செய்வதற்காக கன்னிகாவனம் கட்டி கொடுத்தோம் அல்லவா? 48 நாள் கன்னிகா பூஜை செய்தால் செய்கின்ற தருவாயில அவன் யாருக்காக கன்னிகா பூஜை செய்தால் தெரியுமா? யாருக்காக? மன்னா தேவி அந்த குருநாடு குருகோலமா அந்த குந்தி பற்றே பாலனா
அம்மா ஆ, அந்த குந்தி பெற்ற பாலகனா என்ன செய்தோம்? சரியான சந்திர குலமா ஆ, அந்த ஆ, இருவருக்கு இளையவரம் சரி. இருவருக்கு மூற்றவரம் ஆ, நடுப்பிறந்த நாயகனா ஆ, அந்த இந்த ஆளாலும் ஆளாலும் சொல்லு. என்ன நடந்தது? சொல்றேங்க சொல்லு. இருங்க நான் சொல்லி போடுற மைனி சளிஞ்சு போயிடும் ஐயோ என்ன நடந்தது? யாரு நடந்தது? சாமி ஆ, அந்த ஆளால ஆளுக்கு மண்ண அர்ச்சனை வந்தானா சுவாமி ஐயோ! ஏய், பாண்டவர் குலத்தில் பிறந்த சரியான எதிரி அர்ஜுனன். அர்ஜுனன் வந்து என்ன நடந்தது? என்ன நடந்தது? ஒளி. செவி கொடுத்து கேளுங்கள் கோபப்படாதீங்க சுவாமி ஆ, அந்த அர்ஜுனனாகப்பட்டவன் சரி. நம்மளுடைய மகளை உதவி தேடி வந்திருக்கிறார் ஆ, உதவி அர்ஜுனனுக்காகவே பூஜை செய்திருக்கிறார் ஒளியா? இருவரும் காந்தர்வ திருமணம் செய்து காதல திருமணம் செய்துட்டாரா? சாமி ஆ, பொறுமையா கேளுங்க சரி. அவர்கள் இருவரும் இன்ப சுகத்தில் ஈடுபட்டு சுகத்தில் ஈடுபட்டு இப்ப நம்ம மகள் முழுகாம இருக்கிறா மன்னவா ஐயோ! ஐயோ! ஏய், மகளே உளிவி அம்மா உன் தந்தையார் உன்னை காண வேண்டும் என்கிறார் அம்மா வாமா தாச மாமா கண்ணே உரிமை. அப்பா என்னுடைய மகள் தேவி, சற்று நேரம் அமருங்கள். இல்லை மம்மி எங்கி போக மாட்டாங்க கண்ணே, என் மகள் அல்லவா? ஆ, என்னுடைய உளிமை அல்லவா? ஆமாப்பா தந்தையார் அழைத்தார், ஆ, ஆசையாக வரணும். தேவி, சற்று நேரம் அமருங்கள். தேவி, இருங்க தேவி, மகளை விட்டு நான் ஒரு பொழுதும் நான் போக மாட்டேன் தேவி. நீ ஏற்கனவே கோவத்தில் இருக்கிறீங்க ஏன் சூரசம்காரம் செஞ்சிருவா? அந்த பக்கம் போ. நாளைக்கு மையான குடல் உருவி போடுவேன் போன கிடக்கு. சுவாமி தேவி, கொஞ்சம் கோவத்தை பொறுத்துக் கொள்ளுங்க ஓடி வந்தாங்க. இருங்க, இருங்க. என்னுடைய மகளிடத்துல அன்பாக ஆசையாக பேசணும். நான் இங்கே 48 நாளாகி விட்டது. மகளிடத்துல ஆசையாக பேசணும். அந்த புறம் போ. ஏய் ஏய் எங்க போ மாப்பிள இருடி ஒண்ணு போயிட்டு வரட்டும் அதெல்லாம் போகக்கூடாது உச்சாவுக்கு போறாங்க அது கூட அது 2 வழி கூட அதிகமா விட்டுறாங்க பட்டாணி அதுக்குள்ள போய் ஆளே நட்டு வந்துட்டா சுவாமி தேவி, நான் இங்கேயே இருக்கிறேன் ஆஹா. எதுவாக இருந்தாலும் மகளிடத்துல கேளுங்க மகள் பதில் உரைப்பாள் மகள் பின்தொடங்கிய பொச்சில பூந்துட்டு இருக்கிறாள. வாடி தாட்டா. அவள் உங்களை கண்டால் பயந்து கொள்கிறாள் சாமி வாடி இந்த பக்கம். இருங்கள் நீங்க எதுவுமே கேளுங்க வேண்டாப்பா எனக்கு போய் போகுதப்பா அண்ணே, பாருங்கள். கொட்டி போறதுலே கடா 2 பேர் சேர்ந்து வந்து போயிடும். 48 நாள் கௌரவ பூஜை செய்தாயா? பூசை நான் நடத்திட்டும்பா ஏய், இப்படி பாருங்கள். என் மகளுக்கு நேருக்கு நேரம் முகத்தை பார்த்து நான் பேச வேணும். ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க சரி, சொல்றீங்க. நீங்க எது வந்தாலும் கேளுங்க மகள் பதிலளிப்பாள் அண்ணே, அப்பா 48 நாள் கௌரவ பூஜை நடந்ததா? பூசை நடத்தி முடிச்சிட்டுப்பா பூஜை நடக்க முடியாது. இங்க யார் வந்தார்? மம்மி தான் வந்தாங்க எந்த வந்தாலும் மம்மியா சன பண்றா ஏய், சரி, கொக்கி சிரிக்க கோலாடி காம்பே. அப்பா ஏன் மறந்து நிற்கிறாய்? முன்பதாகவா? அப்பா ஆஹா. நான் கபடி பூஜை செய்து கொண்டிருக்கும் வேலையில யார் வந்தார் தெரியுமா யார் வந்தார்? அவர் தானப்பா அர்ஜுனர் வந்தார் ஏய்!
பாடினாண்டா. எப்பா அந்த வாழைக்கு ஒரு கொலை நான் இருப்பதா உனக்கு ஒரே ஒரு பிள்ளை என்ன அடிக்க வேண்டாம் எப்பா. எனக்கு ஒரு புள்ளி வேணாம், எந்த புள்ளி வேணாம். சாமி பாடினாண்டா. சாமி சொல்றதை கேளுங்க. நம்மளுக்கு இருப்பதோ வாழைக்கு ஒரு கொலை போல, நம்மளுக்கு தாய்க்கு தலைமாவலா என் உருவி ஒருத்தி மட்டும்தான் இருக்கிறா. அவ ஏதோ தெரியாத சின்ன தெரியாம சொல்லாத. ஏண்டி, எங்களுடைய எண்ணத்தை காண்டா வனத்தை தகனம் செய்தவன். சொல்வாத்தை கேள். இந்த காண்டா வனத்தை தகனம் செய்தவன் அர்ஜுனன். இவன் தெரியாம தப்பு செய்துட்டான், விட்டு நுரைக்கிறான். மன்னா, மகளை அடித்து அடித்தே இப்படி கொன்று விடாதீர்கள் மன்னா. ஐயோ ஐயோ, இந்த உலகத்துல யாரு செய்யாத தப்பு என் பிள்ளை பண்ணி விட்டாளா? சொல்லுங்க. சும்மா என்னமா ஆவணும் அடிக்கிற. ஏன் என் பிள்ளை என்ன செய்யாத தப்பு பண்ணிட்டாளா? அவனுக்கு மனசுக்கு பிடிச்சவள அவன் சேர்ந்துக்கிட்டா. ஏன்னா பெரிய தப்பு பண்ண மாதிரி ஒன்னாட்டு என்ன இல்ல, அந்த கண்டாயிட்டுக்குள்ள போகலையா, அந்த பூவாயிட்டுக்குள்ள போகலையா, உன் தங்கச்சி ஓடி போகலையா? இல்ல என் புள்ள போனத உனக்கு பெருசா தெரியுதா? புள்ளைக்கு என் புள்ள போனத உனக்கு பெருசா தெரியுதா? ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி அப்ப புள்ள எந்த தப்பு செஞ்சாலும் ஏத்துக்குவியா? அவ ஊரு மேல போய் தேவையை தான் பண்ணி வருவா, நீ அது வாங்கி குடிச்சு விட்டு காலத்தில் என்ன சொன்னா? அவளை சாய்க்க முடியாதா? அந்த அர்ஜுனர் எதிரின்னு சொல்றியே, அர்ஜுனருக்கு உனக்கு தான் எதிரி, எனக்கு அவருக்கு எந்த எதிரி இல்லையே. இவ பின்னாடியே மறைஞ்சு நிக்கிறான். அப்பா எப்ப எந்த கண்ணால நீ அர்ஜுன பார்த்தியோ, எந்த கண்ணால நீ இந்த அர்ஜுன பார்த்தியோ, வாங்க பாருங்க, நானா பேசுகிறேன். அப்பா அப்பா போவாதப்பா. சொல்வத்தை கேள். இந்த அர்ஜுனனை நீ எப்படி எந்த கண்ணால பார்த்தாய்? இந்த ஆடால அழகுமண்ண அர்ஜுனர் இந்த ரெண்டு கண்ணால தான் பார்த்தேப்பா. இந்த ரெண்டு கண்ணால பார்த்தாய்? அடித்த முடியாது. எப்ப என் பெற்ற பிள்ளை எனக்கு துரோகனை சென்னையோ, எப்ப எனக்கு துரோகனை செஞ்சையோ, இந்த உலகத்திலே உன்னை வச்சிருக்க கூடாது. எந்த கண்ணால பார்த்தாய்? அப்பா பாடினாண்டா அப்பா, நீ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ற கேளப்பா. அந்த அழுகுபட்ட அர்ஜுனர் வந்தாரப்பா. நான் கவரி பூச்சி செய்து கொண்டிருக்கும் வேலையில அப்படி வந்த உடனே நாங்க காத்திரவு திருமணம் செய்து கொண்டோம். அப்படி காத்திரவு திருமணம் செய்த உடனே நாங்கள் 2 பேரும் இன்ப சுகத்தில் ஈடுபட்டு நாங்கள் கரு உருவாகி விட்டதப்பா. 2 பேரு சேர்ந்து கரு உருவாகுது. பேராண்டி கொஞ்சம் சொல்றியா? போறியா? எந்த கண்ணால இந்த அர்ஜுனை பார்த்தையோ, இந்த 2 கண்ணால தான் பார்த்தோம்ப்பா. இந்த 2 கண்ணால் பார்த்தாய். உனக்கு கண்ணு இருந்தா தானே
உனக்கு கண் இல்லாத உன்னை என்ன பதம் செய்கிறேன் பார். அப்பா வேண்டாயப்பா. ஐயோ அப்பேற்பட்ட பிள்ளைய ஒரு நாள வச்சுக்க மாட்டேன். எப்படி என்னுடைய குலத்தை அழிச்சாடோ அப்பேற்பட்ட காண்டா வனத்துல சீர சிறப்பா வாதிரவனை அழித்து விட்டோம். குலத்தை நாசம் செய்தாயா? என் வம்சத்தை அழித்தவனே வாரிசா சுமக்காய். என்னுடைய வம்சத்தை அழித்தவன வாரிசான சுமக்கிறியா? என் நேத்திர எங்கப்பா? என் நேத்திர கண்கள் எரிகிறது. உன்னுடைய கண்ணை இரண்டு கண்ணை பறித்து விட்டேன். எவனை பார்த்தியோ அந்த இரு கண்ணு இருக்கிற அவனுக்கு கண்ணை ரெண்டு தோண்டி விட்டேன். இப்ப உன்னை எங்க விடுபுறே? அரண்டி வா காணகோ. உன்னை நரி நாய் புட்டிங்க சாப்பிட்டு போடி. எங்கப்பா இருக்கிற? அப்பா அப்பா உன் மக அல்லவா நானு? அப்பா 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 எந்த அர்ஜுனனே எந்த கண்ணால நீ பார்த்தாயோ அந்த ரெண்டு கண்ணு இருக்க கூடாது என்று சொல்லி என்ன கண்ணா நோண்டி இந்த கானகத்துல விட்டு விட்டாயே அப்பா. நான் ஐயோ நான் என்ன செய்வேன்?
என் அங்கத்தில் வளர்ந்த கருவு என்னப்பா பாவம் செஞ்சது எப்பா எப்பட ஒரு சித்தாட கட்டுக்கொண்டே எப்பட ஒரு சிறுவழில போடு போட்டே
என் ஆதரிப்பார் ஒருவர் இல்லை. ஐயோ எனக்கு ஒரு அண்ணனோ எனக்கு இருந்திருந்தா அம்மா என்னை யா என்று கேட்டிருப்ப அந்த பாவி என்னை எடுத்து என்னை பார்த்திருப்ப. ஐயோ நான் என்ன பாவோ. என் ஆண்டவனே நான் செய்த சாமி. ஐயோ நான் பண்ணுவீங்களோ என் தெய்வமே எனக்கு ஞானராஜே. எப்பா அந்த உலகத்தில் யாரும் செய்யாத குற்றம் நான் அந்த சண்டாடி நான் செய்து விட்டேனாப்பா. ஒரு கர்ப்பிணி பெண்ணு என்று பாராம என்னை கண்ண நோட்டி இந்த காடகத்துல விட்டு விட்டாயே அப்பா. அம்மா இந்த பாவிக்கு எனக்கு அண்ணன் இல்ல தம்பி இல்ல என்ன ஆதரிப்பார் ஒருவரும் இல்ல. எனக்கு ஒரு அண்ணனா இருந்திருந்த என்னை யா என்று கேட்டிருப்ப என்னை ஏழெடுத்து பார்த்திருப்ப. எனக்கு இந்த அண்ணன் இல்ல தம்பி இல்லம்மா. என்னை எப்ப யா என்று கேட்பர் இல்லை என்னை ஏழெடுத்து பார்ப்பர் இல்லையே. அப்படி இருந்தாலும் இந்த பாவி பட்ட வேதனைக்கு கொடுமைக்கும் நான் செய்த தவறுக்கும் நான் இப்பொழுதே கூட மாண்டு படித்து விடுவேன். ஆனா என் அங்கத்தில் வளர்ந்த கருவுக்காக இந்த பாவி நான் உயிரோடு இருந்து தானே ஆக வேண்டும்மா. என் கருவு என்னம்மா பாவம் செய்தது? அது ஒன்றும் அறியாத சிசு அல்லவா? அதனால அம்மா என்னை ஆதரிப்பார் யாரும் கிடையாது. அதனால ஆபத்து என்றால் அந்த ஆதரிப்பது அந்த சிறுமந்த கண்ணன் ஆச்சுதல்லவா? எத்தனையே பேத்துக்கு ஆபத்து என்றால் வந்து அந்த கஷ்டத்தை தீர்க்கிற அந்த கடவுள் என்ன ஆபத்தை காக்க மாட்டாரா? அண்ணா மாயவா, உன் தங்கையாகப்பட்டவள் கண்ணிலிருந்து இந்த கானகத்தில் நான் தவிக்கின்றேன். என் ஆபத்தை காரு மாயவா. மாயவா கண்ணா கோவல கண்ணா எவ்வளவு நாராயண மூர்த்தியே போய்தா எனக்கு அபை அண்ணா அபைத்த கார் அண்ணா. அதே நேரத்தில் உளவியானவளை அண்ணன் நோண்டி நல கானகத்தில் விட்டுவிட்டு போகும் தருவாயில் ஸ்ரீமந்த நாராயணன் நினைத்து அழுந்து புலம்புற நேரத்தில் ஸ்ரீமந்த நாராயணன் பார்த்து சபைக்கு வருவதும் காண்க.
கால்றியா ஏழை முக்கால். 7:45 தான் முகூர்த்தமா ஆகட்டும் சாத்தகி சாத்தனைக்கு கொள்ளக்காரு கொலமனைக்கியா அப்படியா சாத்தகிடா டே ஏன்டா அட்டோலி பேசுறா பொழுது வெஞ்சு போச்சு சாமி கை பிடிக்க நான் சாமி கையை பிடிக்காதீங்க ஏன் நம்ம நல்லா மாமச்சன்னு சாப்பிடுவோம் நீங்க மாமிசம் சாப்பிடுவோம் போனால் போகட்டும் எல்லாம் எந்திரிச்சு போங்கய்யா அம்மா எல்லாம் எந்திரிச்சு கிளம்புங்க வீட்டுக்கு பொழுது விடிஞ்சு போச்சு போய் பால் கறங்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு போயிடுவாங்க சாமி டேய் ஓம் சக்தி கோயில் பூஜாரி எந்திரிச்சு நேரத்துக்கு வரீங்க இல்லடா அங்க இருந்து வரல திருமணம் இருந்து வந்திருக்கிறாருங்க திருப்பதியில இருந்தா சாமி வந்துக்கிறாரு சுந்தரபாதம் போடுறேன் சூத்திரபாதம் போடல ஒண்ணும் போடல டைமே பேசுறா ஆகட்டும்பா ஓம்பாக்குளம் தரணும் நான் தீர நிறைந்திருக்கும் தெய்வீகமான சபை ஆமா இந்த தெய்வீகமான சபையில் ஆண்களாக பிறந்த அப்பமார்களும் சரி பெண்களாக பிறந்த நம்ம தாய்களும் ஆமா இன்னும் கலையை கற்றுணர்ந்து குரு பெரியவர்களும் இருக்கிறார்கள் உண்மை. கற்றது கைமண் அளவு கலகாத உலகளவு கலைவாணியே படிக்கிறாள் என்று பொருள் சொல்லுகிறது உண்மை அப்படி இருப்பினும் ஆமா சின்னதா எப்படி தெரியுமா எப்படி இன்னொரு நாள் சின்னதாய பார்க்க போறோமா நம்ம எல்லோரும் பார்க்க போறோமா அண்டே
பஸ் 500 கேட்க போறோம். ஓய் இன்னொரு நாள் வந்து புதாரிய பார்க்க போறமா எல்லாம் மனுஷன் போய் மணிதாரே செத்து போடுறீங்களா? டேய் ஓய் சின்னத்தாயம்மா சரி செத்து சிவன்பதி ஆமா. ஆண்டு வைகுந்தோம் உண்மை. சாலோக சாமிக்கு சாலிச்சம் என்று சொல்லக்கூடிய ஆமாங்க. 4ஆம் பதி முக்கியமாக உண்மை. அவர்கள் குடும்பம் சரி. அருகு போல் வேரூன்றி உங்கள் போல் தலையெழுத்து ஆகட்டும். அந்த எம்பெருமான் கோபுரம் எப்படி ஆண்டு காண்டு ஓங்கி வளர்க ஓங்கி வளருதோ அவர் இப்படி யாதனை வளர வேண்டும் இருந்தாலும் நீங்க யாரு? அதிகாலையில ஆமா இந்த பகவானுக்காக அன்பு காணிக்காக கொடுத்தாங்களே ஆமா. யாரு சுவாமி? நம்ம சொந்த பந்தம் தெரியுமில்ல, டிக்கெட்ல ஏத்துக்கோ அப்புறமேட்டு. நம்மளுக்காக அன்பு காணிக்காக கொடுக்க உங்களுக்காக. அதாவது அருகு போல் வேரூன்றி சரி மூங்கில் போல் தலையெழுத்து ஆ. இந்த எம்பெருமான் கோபுரம் எப்படி ஆண்டு காண்டு ஓங்கி வளர்கிறதோ சரி. அவர் இப்படி யாதனை வளர வேண்டும் வளர வேண்டும். ஆகட்டும். இருந்தாலும் ஆ. இந்த ராஜசாமி ஆ. சிங்காரம் மேலே அடடே, நான் ஓட்டு ஓட்டு வந்தேன் 6 மணிக்கு வந்துக்கிறீங்களே. 6 மணி ஆயிடுச்சு ஜனம் போயிருவாங்க ஆமா. இருந்தாலும் என் பெயர் சிறுமந்த நாராயணன் ஆகட்டும். அப்படி சிறுமந்த நாராயணாக இருந்தாலும் ஆ. என்னை நினைத்து ஆ. என் தங்கை உழுவையாகப்பட்டவள் அழுது கொண்டு இருக்கிறார் அந்த பேர் எடு. சென்று பார்க்கலாமா ஆமா. ஸ்ரீராமன் போக வேண்டும் தந்தையாரை பார்ப்பதற்கு மாயனாக போக வேண்டும் அண்ணா தங்கா பயமா கண்ணா என் கண்ணா இருக்கிற அண்ணா இந்த அந்தரிய கானகத்தில் நீ அழுவு சத்தம் கேட்கிறது ஆனா நீ எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு அண்ணா எனக்கு தான் கண்ணு இல்ல உனக்குமா கண்ணு இல்ல எங்க அண்ணா இருக்கிற தங்கா பயமா கண்ணா தங்கா தங்கா எங்க அண்ணா அண்ணா இந்த சட்டாளியை பார்க்க வந்து விட்டியா பயமா கோபால கண்ணா அண்ணா இந்த கண்ணில பாவியே அண்ணா நீ பாத்தியே
உன் தங்கைக்கு வந்த கொடுமைய பாத்தியா எப்பா? அண்ணா எழுந்துருமா. எல்லாம் திறந்து வயம் பண்ண வேலை அடிச்சே கொண்டு போடுவோம். தங்கா அண்ணா வந்துட்டு விதியன் வந்துட்டா தெரியாது. விதி பையன் தடை வெல்ல வேந்தன் அறிய மாட்டான். படுவிதி வந்துட்டா படுவிதி பட்டுதான் தெரியணும். கரையை கடக்கலாம் காவிரி நீந்தலாம். விதியை தொடக்க வேந்த நாள் ஆகாது. என் தலையெழுத்த பாத்தியா அண்ணா? தங்கா பெருமனுடைய மகள் வேலவதி என்பவள் ஒருவர் இருந்தா. தன்னுடைய அப்ப கிட்ட கேக்குறா, இந்த பூலோகத்து மக்கள்லாம் அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன், நான் பெரிய கோடீஸ்வரன் வாழ்ந்தேன் அப்படி வாழ்ந்தேன் வீடு கட்டின காடு வாங்கினேன்னு பேசிட்டு வராங்க. நானும் பூலோகத்து போய் பார்த்துட்டு வரேன்பா எழுதி கொடுப்பாங்களா? அப்ப பெருமா சொல்றாரு, கண்ண நான் வீட்டுக்கு போயிட்டு காட்டுக்கு வரேன், அவ்வளவு நேரம் இந்த மாநில மக்கள் வாழ்றது உனக்கே அதுக்கு வந்த ஆசை அப்படின்னு கேட்க, இல்லப்பா நான் பொய்யாகணும், இவங்க எல்லாம் வாழ்ந்தது பெருமையை பார்த்தா எனக்கு ஆசையாகுது, நான் பூலோகம் போறேன்பா எழுதி விடுப்பாரு. அப்ப தன்னுடைய மகள் அதாவது வெயில் முகத்தை பார்க்க கூடாதுன்னு சொத்து பத்து நிறைய எழுதுறாரு. அப்படி சொத்து பத்து நிறைய எழுதுறப்ப அந்த எழுத்தாணி கோவம் வந்துருச்சு. தன்னுடைய மகளுக்காக இவ்வளவு சொத்து பத்து எழுதுறானே பார்க்கலான்னு திருமணமாகி மறுநாள் கணவர் இருந்து விட வேண்டும் அப்படின்னு அந்த எழுத்தாணி எழுதிருச்சு. அப்ப பெருமா அப்ப பெருமா சொல்றாரு, கண்ணே நீ பூலோகம் போலாம் செல்வாக்கா வாழலாம், ஆனா திருமணமாகி மறுநாள் புருஷன் செத்து போயிடுவாமா. ஏப்பா அப்பா ஒரு புருஷனோடு வாழ்ந்தாதான் பெருமை, புருஷன்லாம் இந்த பூமியில் வாழ்ந்து என்ன பெருமை இருக்குது? நான் போன நினைப்பாங்கடா வேதவதி. அப்ப பெருமா சொல்லிட்டாரு, கண்ணே எழுதுன எழுத்து எழுதான், எழுதுன எழுத்து அரிசி எழுத போறதில்ல, நீ போகலன்னா கூட விதி ஒண்ணு கொண்டு போய் அங்க விட்டுரும், நீ பொய்யதான் அவனுன்னு எழுதினாரு. அப்படி தன்னுடைய மகளுக்கே மாத்தி எழுதாத பெருமா உனக்கு மட்டும் மாத்தி எழுத போறாரா? எழுதுன எழுத்து எழுதணும். தங்கா என்னை இப்படி கொண்டு வந்து இந்த கொடுமைக்கு நான் ஆளாகி விட்டேனே. எனக்கு யார் இருக்கிறாங்க உன்னை விட்டா மாயவா? நீ இருக்கிறாயா? இந்த பாவி நான் 1000 பாவம் பண்ணாலும் அது என்னோட போகட்டும். என் அங்கத்தில் வளரும் கருவு என்னன்னா பாவம் செய்தது, அது ஏன் கொடுமை அனுபவிக்கிறாங்க? சரி இருந்தாலும் உன்னை கண்டதில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இப்ப கூட செத்து போயிருக்கேன், ஆனா என்னுடைய அங்கத்தில் வளரும் குழந்தைக்காக நான் உயிரோடு இருந்து தாக வேண்டும். அதனால நீ என் கூட இருந்தா போதும் அண்ணா. சரி நான் பாத்துக்க விடுமா. ஆகட்டும் அண்ணா. எப்ப எப்பொழுது என் கணவர் மேல ஆசை வைத்தேனோ அப்பொழுதே என் கண்களை இழந்தேன். எப்ப இந்த கண்ணை நான் இழந்தேனோ அப்ப இருந்து நாடு இழந்த, நகர இழந்த, சொத்து இழந்த, சுகம் இழந்த, என் தாய் தந்தை இழந்த, கடைசியில் தூக்கத்தை நான் இழந்தேன். ஆனா எப்ப கண்ணு போச்சு அப்ப இருந்து என் கண்கள் எரிந்து கொண்டே இருக்கிறது. அதனால என்ன உன ஒரு நாள் கூட தூங்கல அண்ணா. எனக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்றீங்களா அண்ணா? தங்கா கதை சொல்றமா, நான் வாழ்ந்த கதையை சொல்லட்டுமா இனிமேல் வாழ போற கதையை சொல்லட்டுமா? வருங்காலத்தை சொல்லட்டுமா, நிலக்காலத்தை சொல்லட்டுமா, இல்ல போகாலத்தை சொல்லட்டுமா? அண்ணா எந்த கதை வேணும்? அண்ணா இந்த படம் போற கஷ்டத்தை நான் பாத்துக்கிறேன். சரி நீ பட்ட கதையே சொல்லுண்ணா. என்னுடைய தசாவதாரத்தையா? ஆமா அண்ணா. யாருமே கேட்கறது. உன்னுடைய தசாவதாரத்தை அனைத்தும் சொல்லு, அப்பயாவது என் கண்கள் எரிசல கொஞ்சம் அடக்குதான்னு பாக்க. திங்களும் போய் செவ்வாய் போதனே வந்தாலும் சரி பாய் ஒன்று போடுற பையா. தங்கா அண்ணா நான் நிலையில்லாத சொத்து நீர் மேல கோபிலு, எனக்கு சொந்தம் பந்தம் இதெல்லாம் யாரும் கிடையாது. ஒருவேளை கற்பூரம் போட்டு கும்பிட்டா நான் அங்க போய் நிக்கிறாள் தூய உள்ளத்தோடு. ஒருவேளை கற்பூரம் போட்டுனா போதும் அங்க போய் நின்னுக்குவேன். சாப்பாடு பக்தி எதெல்லாம் தேவையில்ல, நல்ல உள்ளத்தோடு கும்பிடுறா அங்க போய் நின்னுக்கிறாள். எனக்கு சொந்த பண்ணல இருந்தாலும் இந்த தங்கை கேட்டு இந்த பணந்தாம சொல்லலையான்னு நினைப்பாங்க. நான் நீண்ட கதையை சொல்றேன், கொஞ்சம் பொறுப்பா கேளுமா. உன்னுடைய தச அவதாரம் ஒண்ணு இல்லாத நீ சொல்லணும். ஒண்ணு இல்லாத சொன்னா செவ்வாய் போய் பணம் வந்துடும். நீ சொல்லணும் எங்கடா கரப்பியா? பாவம் பாவம்
கம்முனு இருங்கடா, செவிடே பக்கத்துல. சரி இல்ல என் பிள்ளைங்களை சாமி. சொல்றப்பா உன்னை சாமி. சொல்லல பயவா. சாமி நீங்க மண்ணி போடுங்க. எங்கடா தலைமுறை நீங்க உட்காருங்க. தலைவாணி கொடுத்தாங்க, நான் தான் வேண்டாம்ட்டுனா இரு வாங்கிட்டு வரேன். அண்ணா நான் படுக்கிறேன். உன்னுடைய தச அவதாரங்கள் பட்ட கதை அனைத்துமே ஒண்ணுலாத சொல்லணும். தலைவாணி வந்து விட்டதம்மா. சாமி நான் அறிவோம் நமோ நாராயணன். சரி, இருக்கட்டும். வாசுதேவன், ஆ. மூலாதாரன், ஆ. திருக்கோணன், ஆ. அகரன், உகரன், மகரன், சிகரன், ஓங்காரன், வீரசூரன், பரபெரும்பேரன், சரி. கிருஷ்ணச்சம்பாரன், ஆ. ஜீவரத்தனன், தயாளரட்சகன், ஆ. தீர்வேதன், சரி. புருஷவேதன், ஆ. வேதசாஸ்திரன், ஆ. பிராணபக்தவச்சலன், ஆ. கந்த திருஷ்டின் நீதிச்சம்பாரன், சரி. திருக்கோண பவன கிரகன், ஆ. அகலம் முதல் 51 கோணமும் அஷ்டக்கலகானன், சரி. மகத்துவன், ஆ. உதாரணன், ஆ. கோலன், காலன், தாயன், கிண்ணரன், கம்புடன், கடகாந்தன், சித்தி வித்தியவாதாரன், சரி. தேவமுடி சகலபக்தவச்சலன், நித்திய கல்யாணன், பரமதயாளன், சரி. கிருஷ்ணகேசவன், ஆ. லோகநாயகன், ஆ. புரகரி தேவகி மைந்தன், ஆ. வைகுந்தன், வேதாந்தன், வளந்தாமன், ஆதிமத்தினந்தன், ஆதிநந்தன், சுந்தரன், சுந்தரமோகந்தன், அகட்டும். பத்மநாதன், தாமோதரன், மச்சக்கூர்மவராகன், ஆ. வாமனவதாரன், ஆ. நரசிம்மன், பரசுராமன், பலராமன், ஸ்ரீராமன், ஜெயராமன், கலிக்கன், கலிக்கு திரிவியகரமன், சரி. கொடியேஸ்வரி பிரகாசன், ஆ. திவ்ய பரிமலகாந்தன், கஸ்தூரி பல்லவன், குங்குமலங்கிதன், மதன உச்சுதன், நீலாம்பரனன், ஆ. நத்தசுரபன், சரி. புருஷலீலன், ஆ. வினோதரன், ஆகட்டும். அண்டரண்ட பகிரண்ட பிரம்மகாண்ட உத்தகாண்ட நாகதாண்ட சிரஸ்பசிரண்ட மண்டலன், ஆ. உண்டரிகரன், சரி. புருஷோத்தமன், ஆ. கண்டலவாயன், சரி. சங்கு சக்கரன், தாமோதரன், ஆ. தசவதாரன், ஆ. கோதண்டன், பஞ்சாயுதன், குருகுலத்தரசன், கோவிந்த அருணன், ஆ. ஒருவிட கேட்கும் உலகையாளு மன்னன், சுவனின் பாதம் அங்குஸ்தே நமஸ்தே நம, இப்படி ஆ. சொல்லப்பட்ட சரி. 1008 அவதாரம், ஆ. மகாவிஷ்ணு, ஆ. மனோன்மணி, பார்த்தசாரதி, பண்டகசைனன், பாடலந்தோன், பத்மநாதன், சரி. பாண்டவத்தோதன், ஹரிராமன், ஆ. ஸ்ரீராமன், ஆ. வாசலிராமன், ஆ. ஜனகராமன், ஆ. அயோத்திராமன், அகட்டும். அகலகிராமன், சுவண்டராமன், ஜானகிராமன், ஆ. ஜானகிராமன், ஆ. இப்படி சொல்லப்பட்ட சரி. எண்ணற்ற பெயர்கள். அப்படி எண்ணற்ற பெயர்களாக இருந்தாலும் ஆ. தசவதாரம் 10, என்ன? அகம் என்னும் விளையாட்டு 1008, ஆ. என் அவதாரமோ 108, ஆ. அதில் தாங்கிய தசவதாரம் 10. என்னென்ன? அதெல்லாம் என்னன்னா நான் சொல்லிக்கிறேன், பட் நிறைய போச்சு. முதல் அவதாரம் மச்சவதாரம், இரண்டாவது கூர்ம அவதாரம், ஆ. மூன்றாவது வராக அவதாரம், ஆ. நான்காவது நரசிங்க அவதாரம், ஆ. ஐந்தாவது வாமன அவதாரம், ஆ. ஆறாவது பரசுராம அவதாரம். ஆ. இந்த 6 அவதாரத்தோட ஒரு யுகத்தை முடிச்சுட்டேன். சரி. திரேதாயுகம் முடிஞ்சு போச்சு. ஆ. திரேதாயுகம் வந்தது. ஆ. திரேதாயுகத்தில் ஆ. ராம அவதாரம் எடுத்து ஒரு யுகத்தை முடித்தேன். சரி. மூன்றாவது துவாபர யுகம். ஆ. இந்த துவாபர யுகத்தில் ஆ. என் தாய் தேவகி ரோகிணி, ஆ. என் தந்தை வசுதேவ மன்னன், வசுதேவ மன்னனுக்கு தேவகி ரோகிணிக்கும் ஆ. ஆவணி மாசம் சரி. அஷ்டமி திதி, ஆ. ரோகிணி நட்சத்திரம், சரி. சத்திர சங்காரி யோகம், ஆ. ரிஷ்பராசி ரிஷ்பலக்கணத்துல ஆ. வடமதுரையில் சிறைச்சாலையில் புதன்கிழமை இரவு 12 மணிக்கு சரி. அந்த விண்ணுலகம் விட்டு இந்த மண்ணுலகை காண்பதற்கு கார்மேக கலர், ஆ. நீலவர்ண ஆடை, சரி. 4 கரம், ஆ. அழகிய முகம், ஆ. சங்கு சக்கர கதையுடன் சரி. நான் பிறக்கும் பொழுது மாலை சுற்றி போனேன். மாமேலுக்காவது. மாலை சுற்றி பிறந்ததினால் தாய்மாமன் கம்சனை கொண்டு ஆமா. இந்த பூமி பாரம் தீர்க்கணும், ம். பெருமனுடைய அருமையை சிரமம், சரி. அதுக்கு நான் கண்ணனாக பிறந்திருக்கிறேன். ஆகட்டும். அப்படி நான் கண்ணனாக பிறந்தாலும் ஆ. அதாவது இந்த பூமி பாரம் தீர்க்கணும். ஆமா. அதனால் 18 ஏக்கர் கோழி சேனை பலி கொடுக்கணும். அல்லது சேனையெல்லாம் பலி கொடுக்கணும். அப்படி சேனை பலி கொடுத்து ஆ. அந்த ரத்த வெள்ளங்களை வாரி குடிச்சத்துல கபாலிக்கு விட்டுட்டா சரி. இந்த பூமி பாரம் தீரும், ஆ. அதர்மம் அழியும், ஆகட்டும். தர்மம் நிலைநாட்டு பிறந்தவன். சரி. நீங்க ஆமா, ஆ. நான் சொந்த மண்ணெல்லாம் பாக்குறாள் இல்ல, நீங்க யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டீங்க, தெரியும். தர்மம் நிக்கணும். தர்ம நிக்கணும், எந்திரிச்சு. ஆமா, சரி. அதர்மம் அழியணும். அப்படியே சுருங்கி போயிடணும். ஆ. அதுக்கே நான் பிறந்தாலே. ஆமா, தெரியும் தெரியும். இருந்தாலும் ஆ. என் தங்கை 9வது சொல்லிக்கிறான், ஆ. இன்னொரு அவதான் பின்னால பேசிக்கலாம். ஆ. இந்த கதையை இவ்வளவு அருமையா கேட்கறாளே, அத்தனை நல்லா கேக்குறாள் உங்க தங்கச்சி. அதானே தங்கா, 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 உன் தங்கச்சி வாயை பொழந்து விட்டான். என்னடா அநியாயம். நல்லா தூங்குவாளாட்டுக்குதுங்க. இந்த கதையை யாரா கேட்டுப்பாங்க? தெரியலையே, நீங்க உங்க சிந்திச்சு பாருங்களா. ஆனத்தான் வாயில் கட்டு அப்படி நான் கெட்டு போயிட்டேன். ஆ. நாய் தலைமையெல்லாம் போவான், ஆ. இந்த அனத்தா மரத்தவங்க மாடு கூப்பிட்டுக்கோ. அப்படித்தான் நீங்க இப்ப மாட்டிக்கிட்டீங்க. அதானே, அதாவது பாரத போர் நடத்தி பாரத போரிலே 18 ஏக்கர் கோழி சேனை பலி கொடுக்கறேன்னு சொன்னேன். சரி.
இந்த குழந்தை தான் ஊங்க ஓட்டிக்குது. ஆமா, இந்த பௌத்துல இருக்கிற குழந்தை. ஆ. சரி, இந்த குழந்தை பிறந்த என்ன பால் பண்ண நடத்த விடுமா? உனக்கு கொண்டே போடும். மரம் வளர்த்து ஆ, கோடாலி எடுத்து வெட்டுறதை விட ஆ. செடியை நேரத்தில் கிழிச்சா. ஓ, குழந்தைய முடிச்சு விடலாங்கிற. இல்ல ஏங்க, ஆ, மலைக்கு மேல வந்து மலையை பிடிச்சி கழுனுங்க. முளப்பிலே கிள்ளுங்க. முளைப்பிலே கழுவி விட்டுருணும். தங்கா தங்கா எழுந்துருமா. தசோதான் 10 சொல்லுங்க. எவ்வளவு போயிருப்போம் அண்ணா மயவா கண்ணே எங்கடா இருக்கிற கதையை கேட்டாயம்மா. அண்ணா ஆ, என்றும் இல்லாமல் எப்ப இந்த கண்ணு போச்சு அன்று நாள் இன்று நாள் வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாது. சரி இன்னைக்கு தானா நல்லா பேசிங்கன்னா கொண்டு வந்து வெட்டி விடுவான். இன்னைக்கு தானா நான் நல்லா தூங்கினேன். சரி அண்ணா ஆ, என்ன ஆ, நீ கதை ஏதாவது சொன்னியா? அருமையா போச்சுப்பா. சரி போன போட்டு எழுந்துருமா. இப்ப எந்திரிக்க முடியலடா. கண்ணே நேத்து குப்பிய டேய் கோமாளி சாமி, ஒரு தடி வேண்டும். மாயவா கண்ணே அண்ணா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு தானா நான் நிம்மதியா கொஞ்ச நேரம் சரி போன போகணுமா. உனக்கு வயிற்று வலி ஏற்பட்டு நான் நினைக்கிறேன். அருமையான மருத்துவ கல்வி அனுப்புவோம். அப்படியா? அப்படியே ஆகட்டும் மாயவா. டேய் தலை முடிக்க